வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கார் வட்டம் போலிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள 2வது வார்டு, அதாவது பெருமாள் கோயில் தெருவில் சுமார் 20 ஆண்டு காலத்திற்கு முன்பாக போடப்பட்ட கழிவுநீர் கால்வாய் போதிய பராமரிப்பு இன்றி மிகவும் சேதமடைந்து உள்ளது. மேலும் இதனால் மழைக்காலம் என்பதால் பெரும் வெள்ளம் வரும் பொழுது கழிவுநீர் கால்வாய் மூலமாக செல்லும் மழை வெள்ளம் கால்வாய் வழி செல்லாமல் பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாக உள்ளது. மேலும் ஊரில் தெற்கு பகுதியில் உள்ள கூட்டுறவு, அதாவது பாடசாலை தெரு முதல் முத்துமாரியம்மன் கோயில் கிழக்கு சாலை முதல் மஞ்சள் கிணறு தெரு மற்றும் விநாயகர் கோயில் தெரு சுமார் 4 தெருக்களில் உள்ள மழைநீர் கழிவு கால்வாய் ஒன்று சேர்ந்து வரும் கால்வாயில் சுமார் 3 ஆண்டுக்கு முன்பாக ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக ராட்சத இயந்திரம் வைத்து தூர்வாரி சரி செய்து விடப்பட்ட நிலையில் தற்போது அந்த கால்வாயில் சுமார் 2 மனிதர்கள் நிற்கும் அளவிற்கு, அதாவது 12 அடிக்கு மேலாக ஒரு வகையான தாவர செடி வளர்ந்து உள்ளது. இதனால் பெரும் வெள்ளம் வரும் பொழுது அந்த கால்வாய் வழியாக செல்லாமல் விவசாய நிலங்கள் வழியாக சென்று விவசாய பயிர்கள் பெரும் சேதமடைகிறது. இது முறையான நடவடிக்கையின் பேரில் கழிவுநீர் கால்வாயை சரி செய்து 2 பக்கமும் கட்டுவேலை செய்து சீரமைத்தால் எந்தவித பிரச்சனையும் இன்றி தப்பூர் ஏரிக்கு மழை நீர் தங்கு தடையின்றி செல்லும். பொதுமக்களுக்கும் எந்தவித நோய் தொற்று அபாயம் இல்லாமல் தப்பிப்பார்கள். இதற்கு சம்பந்தப்பட்ட அரசு உயர் அதிகாரிகளும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தரும்படி பொதுமக்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர். போரா உள்ளூர் செய்திகளுக்காக போரா குமார். வணக்கம்.